தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கட்ட பஞ்சாயத்தும் அரசியலும் பிரிக்க முடியாதவை. கட்ட பஞ்சாயத்தும் அரசியலும் பிரிக்க முடியாதவை என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். 2 நாட்களுக்கு முன்பாக பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலையானது பழிக்கு பழி நடைபெற்ற கொலை என்று கூறப்படுகிறது. ஆம்ஸ்ட்ராங்கின் முதல் பக்கம் என்னவென்று சொன்னால், அவர் வழக்கறிஞராக இருந்தாலும் கூட அவர் கட்ட பஞ்சாயத்தில் கவனம் செலுத்தினார் என்று கூறப்படுகிறது. கட்ட பஞ்சாயத்து மூலமாக கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதித்ததாக கூறப்படுகிறது. மேலும் ஆருத்ரா நிதி நிறுவனத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு ஆதரவாக சென்று அவர் பணம் பெற்றார் என்று கூறப்படுகிறது. மேலும் ஆருத்ரா நிதி நிறுவனத்துக்கு ஆதரவாக சென்ற ரவுடி ஆற்காடு சுரேஷை வெட்டி படுகொலை செய்தார் என்று கூறப்படுகிறது. ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய முதல் பக்கம், அவர் ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுகிறவர், கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறவர், சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டவர் என்று கூறப்படுகிறது. அவருடைய மறுபக்கம், தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர் பகுஜன் சமாஜ் கட்சியில் இணைந்தார் என்று கூறப்படுகிறது. முதலாவதாக அவர் பூவை மூர்த்தி, புரசைவாக்கம் ரங்கநாதன் ஆகியோருடன் இணைந்து இந்த மாதிரி செயல்களில் ஈடுபட்டிருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் அரசியலில் ஈடுபட்டு தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவராயிருக்கார். அதனால் காவல்துறை அவரை அணுகிறதுக்கு தயங்கியிருக்காங்க. மேலும் அவர் நிறைய வழக்கறிஞர்களை உருவாக்கியிருக்காரு. அதுக்கப்புறம் தலித் சமூகத்துக்காண்டி போராடியிருக்காரு. தன்னை தலித் சமூகத்து போராளின்னு அப்படின்னு காமிச்சிக்கிட்டாப்புல. இன்றைக்கி அவர் நடந்த கொலை என்னன்னு கேட்டிங்கன்னா, பழிக்கு பழி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன விஷயம் தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆம்ஸ்ட்ராங்காண்டி கண்ணீர் வடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க பூராமே இதில் சம்மந்தப்பட்டவங்க. செல்லோ பெருந்தகை, திருமாவளவன், பூவை மூர்த்தி, இந்த உள்ளிட்ட இந்த அரசியல் தலைவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களும் இந்த கட்ட பஞ்சாயத்துக்கும் சம்மந்தம் உண்டு. இவங்களுக்கும் கட்ட பஞ்சாயத்துக்கு சம்மந்தம் உண்டு. அவங்க தான் ஆம்ஸ்ட்ராங்காண்டி இன்றைக்கி கண்ணீர் வடிக்கிறாங்க. இதில் என்ன விஷயம் தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கட்ட பஞ்சாயத்தும் அரசியலும் பிரிக்க முடியாதவை அப்படி தான் சொல்லணும். ஒருத்தன் அரசியலுக்கு வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், இந்த கட்ட பஞ்சாயத்தை அவனால் தவிர்க்க முடியாது. அவனுக்கு பணம் வேணும். அதுக்காக என்ன பண்ணுறான், இந்த கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடுறாங்க. கட்ட பஞ்சாயத்துனா பெரிய ஆரம்பத்தில் சிறிய சிறிய வழக்குகள். அதாவது ஒரு வீடு இருக்குது, அந்த உரிமையாளர் வாடகைக்கு விட்டுருக்காப்புல. அந்த வீட்டில் வாடகைக்கு இருக்கிறவன் காலி பண்ண மாட்டேங்கிறான். இவர் போய் என்ன பண்ணுறாப்புல, ஒரு அரசியல் தலைவர் அணுகிறாப்புல. உடனே அரசியல் தலைவர் பஞ்சாயத்து பேசி முடிச்சு விட்டு 2 பக்கமும் கமிஷன் வாங்கிட்டு போயிடுவாப்புல. அடுத்தது ஒரு இடம், அந்த இடத்த ஒருத்தன் ஆக்கிரமிப்பு பண்ணியிருப்பான். அவனை காலி பண்ணுறதுக்காண்டி இடத்தின் உரிமையாளர்கிட்ட காசு வாங்கிட்டு பஞ்சாயத்தை தீர்த்து வைப்பாப்புல. இதே மாதிரி நிறைய போக போக பார்த்திங்கன்னா, கடத்தல்கள், கள்ளச்சாராய வியாபாரம், போதைப் பொருள் வியாபாரம், இந்த மாதிரி செயல்கள்லையும் இந்த அரசியல் தலைவர்கள் பஞ்சாயத்து பேசி முடிக்கிறாங்க. அவங்களே ஈடுபடுறாங்க. இதில் பணம் சம்பாதிக்கிறாங்க. இந்த அரசியல்வாதிகள் யாருமே சொல்லி பார்த்தீங்கன்னா யோக்கியம் சொல்ல முடியாது. இப்போ மம்தா பானர்ஜி இருக்காங்க மேற்கு வங்காளத்தில். அவங்க ஒரு கட்சி நடத்துறதுனா மாதத்துக்கு ஒரு 50 கோடியாவது தேவையில்லை. அந்த 50 கோடி அவங்க என்ன பூர்வீக சொத்தா? அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி எதிர்கட்சியாக இருக்கும் போதே இந்த பிடபிள்யூடி கான்ட்ராக்டர்ஸ், பொதுப்பணித்துறை கான்ட்ராக்டர்ஸு, இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நன்கொடைங்கிற பேரில் தொழிலதிபர்கள்ட்ட நன்கொடை வசூல் பண்ணுறது, மிரட்டி வசூல் பண்ணுறது, இப்படி தான் அரசியல் கட்சி நடத்துவாங்க. ஆளுங்கட்சியாக வந்துக்கிறாங்க. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் மேலேயே வழக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, மதுபான கொள்கை ஊழல் வழக்கு. அவர் மேலேயே ஊழல் குற்றச்சாட்டு. அதனால் அரசியல் அரசியல் கட்சி நடத்துறதுனா அவங்களுக்கு காசு தேவைப்படுது. அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி சமூக விரோத செயல்களில் ஈடுபடுறது, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, இந்த மாதிரி அடிதடி பஞ்சாயத்து, இப்படி ஈடுபட்டு இவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க. ஆக கட்ட பஞ்சாயத்தும் அரசியலும் பிரிக்க முடியாது. கட்ட பஞ்சாயத்து ஒரு அரசியல்வாதின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்கன்னா, ஆரம்பத்தில் அவன் கட்ட பஞ்சாயத்து தான். மதுரையிலேயே நிறைய பேர் கட்ட பஞ்சாயத்தில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதனால் கட்ட பஞ்சாயத்தும் அரசியலும் பிரிக்க முடியாதது. கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்க தன்னை தற்காத்து கொள்வதற்காக தான் மேலே குண்டு சட்டம் போட்டக்கூடாது, தான் மேலே வழக்கு போட்டக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி அவங்க ஒரு லெட்டர் பேடை கட்சி ஆரம்பித்து அந்த கட்சி தலைவராக இருந்துக்குருவாங்க. அப்படி இல்லாட்டினா ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில் போய் சேர்ந்து அதில் முக்கியமான பதவி வகித்துக்குருவாங்க. நான் அரசியல்வாதின்னு காமிச்சிக்கிடுவாங்க. ஆனால் இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்க பூராமே ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில் இருக்காங்க, ஒரு மிகப்பெரிய பதவியில் இருக்காங்க. அது மட்டும் உண்மை. கட்ட பஞ்சாயத்து எல்லா அரசியல்வாதியும் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்க எல்லாருமே அரசியல் கட்சியில் இருக்காங்க, அவங்க முக்கியமான பதவியில் இருக்காங்க. அதனால் கட்ட பஞ்சாயத்தும் அரசியலும்
தவிர்க்க முடியாது, பிரிக்க முடியாதுன்னு தான் சொல்லணும். இப்போ வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசியல்வாதி வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாருன்னா, அதில் மூலம் வர வருமானம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வருமானத்தில் ஒரு பங்கை வந்து அவர் சார்ந்த கட்சி தலைவருக்கு வந்து நன்கொடையாக தருவார். இல்லாட்டினா அந்த கட்சி நிகழ்ச்சிக்கு வந்து கட்சிக்கு நன்கொடையாக தருவார். இல்லை கட்சி தலைவர் வரும்போது போகும்போது அந்த பொதுக்கூட்டத்துக்கு நல்லா செலவு பண்ணி ஆடம்பரமாக காமிப்பாப்பில். அதனால் கட்ட பஞ்சாயத்தும் அரசியலும் பிரிக்க முடியாது. இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்களும் அந்த அரசியல் கட்சி தலைவரே வந்து என்கரேஜ் பண்ணுவார். அதாவது இந்த பாரியா அவனுக்கிட்ட நான் சொல்லியா கொடுக்குறேன் கட்ட பஞ்சாயத்து பண்ணு அப்படின்னு மற்றவங்கள பார்த்து என்கரேஜ் பண்ணுவார். அவன் எப்படி பண்ணுறான், பணம் சம்பாதிக்கிறான், அதே மாதிரி நீ சம்பாதியா அப்படின்னு பார்ப்பல. அதனால் கட்ட பஞ்சாயத்தும் அரசியலும் பிரிக்க முடியாது. ஆனால் வாள் எடுத்தவன் வாளால் வீழ்வான்னு சொல்லுவாங்க. அது நிச்சயம் உண்டு.